மண்முட்டி சைக்கிள் வேணுமா பைக் வேணுமா? சைக்கிள். பைக்கு பைக் தம்பி பெரிய பையனாயே வாங்கிருப்பா. இன்னும் காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கல, இன்னும் 2 வருஷம் சேர்த்து வை, பைக் வாங்கலாம்ல. வேணாப்பா, சைக்கிளே வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு சைக்கிள் வேணுமா? சரி, இப்போ உண்டியல் எடுத்துகிட்டு வா. கீழே வை, கீழே வை. உண்டியல் பிரிக்கலாமா? சரி, கத்தி எடுத்துகிட்டு வா. 2 வருஷமாக சேர்த்து வச்சிட்ருக்கிறியா? ஆமாப்பா. எவ்வளோ சேர்த்தி இப்போ? பார்க்கலாம்ப்பா. 1000 ரூபா சேர்த்திருப்பியா 2 வருஷமா? சேர்த்திப்பியா? 1000 ரூபாய்க்கு அளவாக குட்டி சைக்கிள் தான் வரும். சரி பிரிச்சு கொடுறி. சரி அப்படியெல்லாம் பிரிக்கக்கூடாது, சைடில் பிரிக்கணும். சொலாட்டி போட்டு வைக்க. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு என்கிட்டயே 3 தடவை 500 நோட் வாங்கி போட்டிருக்கியா? கத்தியை வச்சு கிளி பைத்தியம். 2 லேயர். காசெல்லாம் எடு, எல்லா காசையும் கீழே கொட்டு. ட்ரோன் எடுத்து வெளியே வை, மேலே வை, தனியாக வச்சு. காசெல்லாம் அதி பிரி. இப்போ 500 ரூபா நோட்டு தனியாக, 10 ரூபா நோட்டு தனியாக, 20 ரூபா நோட்டு தனியாக பிரிக்கணும். 100 ரூபா நோட்டு இல்லையா? அடிக்கடி கடைக்கு போய் சாக்லேட்லாம் வாங்கி திங்காமல் இப்படி காசு ஏற்றி வச்சிங்கன்னா பைக்கு சைக்கிள்னு வாங்கலாம். ஓகே, டீல். 20 ரூபா நோட்டை தனியாக வை. 500 எடு. இதுதான் 500. எடு. முதல் எத்தனை நோட்டு இருக்குன்னு 1 2 3 கவுண்ட் பண்ணு. 1 கூட மாட்டேன். அவ்வளோ தூக்கிட்டு ஓடிடுவா. மளிகை சாமான் வாங்கிடுவாடா. இல்லை, 3 4 நோட்டு இருக்குது. அப்போ எவ்வளவு? 2000. அடுத்து 20 ரூபா நோட்டு என்னன்னு எடு. 20 நோட்டு இதெல்லாம். அதுதான், அது பழைய 20 ரூபா நோட்டு. பழைய 20 ரூபா நோட்டு 3 இருக்குது. எங்கடா 100 ரூபா நோட்டெல்லாம் காணோம். 100 ரூபா நோட்டு இதுமா? அது 100 ரூபா. இந்த அப்படியே என்னவாம்மா? சரி, என்ன எண்ணிக்கோ. 1 2 3 தெரியுமா? 2 3 4 5 6 7 8 9. ஏய், 2 நோட்டு கொடுக்க. 9 10 7. மறுபடியும் 1, மறுபடியும் 1ன்னே சொல்லு. 1 2. இதில் 12 நோட்டு இருக்குது. 12 8 2 240 ரூபா இருக்குது. அதில் எவ்வளோ? 12. அது அந்த நோட்டு எவ்வளோ? இது வந்து மொத்தம் இதில் 300 ரூபா இருக்குது. எத்தனை நோட்டுன்னு சொல்கிறியே? 12. இதில் 3 15. மொத்தம் 15 இருக்குது. இதில் அப்படியே ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி கொடு. இரு கொஞ்சம் கொஞ்சமாக இரு. 10 10னா எண்ணி வை. என்ன பண்ணுற கிக்கா? இந்த ஒவ்வொன்றா என்ன? நீ பாதி என்ன, அவனை என்ன மாட்டியா? வீடியோ பெருசாக போயிட்டே இருக்குது. இல்லை, இடையில கட் பண்ணிக்கோ. 1 2 கரெக்டாக எடு. 3 4 5 6 6ன்னு 2 கொடுக்குற. 7 ஏய் 6 7 இதுதான் 7 9 8 8 9 10. இது 10 நோட்டு இருக்குதா? இன்னொரு 10 நோட்டு மறுபடியும் 1லேருந்து எண்ணு. இரு அடுத்து கொடு. ஒவ்வொன்றா கொடுறா. 1 2 அதுலேருந்து எடுத்து கொடு. ஒவ்வொன்றா எடுத்து கொடுறா. ஒவ்வொன்றா எடுத்து கொடு. நீதே எடுக்கணும். பேய்க்கு சண்டை. நீதே எடுக்கணும்.
நீ தானே உண்டியல் வாங்க போற இது சைக்கிள் வாங்க போற. சைக்கிளா? ஆமா, சைக்கிள் வேணான்னா விட்டுரு. சைக்கிள் வேணும். அப்படியே ஒவ்வொன்றா எதுக்கு வேணும் சைக்கிள்? ஆயிடுறா. ஏற்கனவே கட்டிலேருந்து குச்சி தையல் போட்ட, அடுத்து சைக்கிள் வாங்கிட்டு எங்கே கொண்டு போய் சொருக போகிற? ஓட்டி பழகிறேன்னு இல்லை ராஜி, நான் மல்லிகை ஜாமான் வாங்கி. இங்கே பாரு, ஓட்டி பழகிறேன்னு கீழே விழுந்தா உட்காந்து அழுகக்கூடாது. அடிபட்டுச்சுன்னா வந்து சொல்லணும், இங்கே அடிபட்டுச்சு இந்த ஒவ்வொன்றா கொடு. வலிக்குதுன்னு அழுகக்கூடாது. வலிக்குதுன்னா வந்து சொல்லணும் வலிக்குதுன்னு. ஒவ்வொன்றா கொடு. 2 3 4 5 6 7 8 9 10 ம் 1 ம் 2. ஓகே. நிறையா இப்போ எவ்வளோ இருக்குது? 10 ரூபா நோட்டில் எவ்வளோ இருக்குது? 22 நோட்டு இருக்குது. 22 220 ரூபாயா? வாங்குவோம். ஏறு ஏறு, முதல்ல காசு எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ பார்த்துக்கலாம். இருக்குன்னு பார்ப்போம். அந்த பட்ஜெட்குள்ளே இருந்தாலே வாங்க முடியும், இல்லைன்னா இல்லை. 22 22 ரூபா. 2520 ரூபா சேர்த்து வச்சிருக்காய் மகனே. 2500 ரூபாய்க்கு இது கால்குலேட்டர், அதில் பார்த்தா என்ன தெரியும்? அதில் என்னென்ன நம்பர் இருக்குது சொல்லு. மாட்டு நம்பர் இன்னைக்கு கொடுத்தேன். 2 ஆ 4 5 ஆ 2 ஆ 0. சரி, இதுக்கே உனக்கு சைக்கிள் வாங்கி தந்தேன். போ, படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 20. 2020னா 2520 ரூபா. ம். ம், இப்போ கரெக்டாவா? கரெக்டாக. மளிகை ஜாமான் வாங்க காசு கொடுக்குறா. நான் கொடுக்க மாட்டேன். ஏன் தம்பி ஒரு 1000 ரூபா கொடுறா. டேய் திருப்பி தந்துடுறா. நான் கொடுக்க மாட்டேன். டேய் அம்மாவுக்கு மளிகை இப்போ நீயே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது, வாங்கி திங்காமல் 2 வருஷமாக சேர்த்து வச்சது. ஏப்பா சோறெல்லாம் சாப்பிட எதுவுமே இல்லைடா. அதில் 20 ரூபா மட்டும் எடுத்து உள்ள உண்டியல் மறுபடியும் ஒட்டிடு. உண்டியல் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பைக் வாங்குறதுக்கு இனிமேல் 2 பேரும் சேர்த்து போடுங்க. காசு வெளியில் எடுத்துரு. உள்ளே வச்சுட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் உண்டியல் தூக்கி உள்ளே வச்சிடலாம். அப்புறம் சைக்கிள் வாங்க முடியாது. சைக்கிள் வேணுமா வேணாமா? 2 10 ரூபா நோட் மட்டும் போடு. இரு இந்த நோட்டு மட்டும். அடுத்து வந்து பைக்குக்காக சேர்த்த போகிறோம். ம் இந்தா வச்சுக்கோ. மெதுவா போய் வாங்க. வை இப்போதுக்கெல்லாம் வாங்குறதில்ல. நான் ஓகே, கீழே வை ஒட்டணும். மேலே போய் செலவு டேப் எடு, கருப்பு செலவு டேப்பு. கொடுப்பா. குரங்கு மாதிரி ஏறுவியே, ஏறு. என்ன இங்க மெதுவா. மெதுவே. வை அம்மா விட்டுட்டோம். கத்திரிக்கோள். பேப்பரை பிடிக்காத, கீழே அந்த ஸ்லாப்பை பிடி. அங்கே மேலே அந்த இடத்த பிடி, அப்போ தான் வழுக்காது. பேப்பர் பிடிச்சினா ஒவ்வொரு நேரம் வலிக்கிட்டு வந்துடும். உக்கார். கீழே உட்கார்றா. இன்னும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா ரூல்ஸுக்கும் ஓகே சொன்னால் தான் சைக்கிள், இல்லைன்னா கிடையாது. உட்கார், என்னன்னு கேளு. இப்போ அகமகிலனுக்கு எத்தனை வயசு? ம் 8 வயசு. இப்போ 8 வயசா? இன்னும் 1 வயசே இன்னும் ஆகலையே இல்லை. அவனுக்கு 7 வயசு இருக்கிறப்ப பைக் வாங்கிக்கலாமா? இன்னும் 6 வருஷம் 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்களா? ஆ, இப்போ சைக்கிள் இந்த காசுக்கு வாங்கிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வாங்கி திங்கக்கூடாது. யாராவது 10 ரூபா கொடுத்தாங்கன்னா வேகமாக கடைக்கு விடக்கூடாது. முட்டாயி பிஸ்கட்டெல்லாம் வாங்கி திங்காமல் இருந்தால் தான் இப்படி சேர்த்த முடியும். இந்த காசெல்லாம் யார் சேர்த்து வச்சது? எப்படி சேர்த்து வச்ச? மிட்டாய் வாங்காம ம் பிஸ்கட் வாங்காம சேர்த்து வச்சு. அப்புறம் சேர்த்து வச்சா தானே இந்த மாதிரி வாங்க முடியும். முட்டாய் பிஸ்கட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நேரம் சைக்கிள் வந்திருக்காதுல்ல. அப்போ 2 பேரும் சேர்ந்து காசு சேர்த்து வைக்கிறீங்களா? பைக் வாங்கிக்கலாம். இப்போ இது எந்த வருஷம்? 2025. இன்னும் 7 வருஷம். 2032. 2 + 3 + 2 7ஆம் நம்பர் வந்துடுது. ஓகே 2032 பைக் வாங்கிடலாம். 2 பேருக்கு சரியா பைக்கு. ஓகேவா? அப்போ மொத்தம் வீட்டில் 3 பைக் இருக்கும். மொத்தம் எத்தனை பைக் இருக்குது நம்ம வீட்டில்? என்னென்ன பைக்கு? ஒரு குட்டி பைக்கு, அப்பாச்சி பிளாட்டினா. அப்பாச்சி பிளாட்டினா இப்போ இருக்குது. குட்டி பைக் ஒன்று வாங்கிக்குவோம். எனக்கு இவ்வளோ பெருசு. ராஜோட பல்சர் இன்ஜின் இருக்குது, அதை ரெடி பண்ணி பல்சர் உருவாக்கிடலாம். எனக்கு ஒன்று.
தர முடியாது, மூடிட்டு போ. யாருப்பா இது? யார் நீங்கள்? தம்பி வாங்கி தரேன். நீ யாருங்க? நீங்கள் யாருங்க? இப்படி பச்சாந்தி மாதிரி மாறுறியா? நீ வாங்கிக்கோ காசத்தி. உனக்கு உண்டியல் இருக்குல்ல, ஆ எனக்கு உண்டியல் இல்லைன்னு பார்த்து உண்டியல் அப்பளவே உனக்கு வாங்கி தரேம்மா அப்படின்னு பெரிய வசனமெல்லாம் பேசுனேன். அப்படியா சொன்னேன்? சும்மா சொன்னேன். இல்லை, நீங்கள் கேட்டீங்கங்கிறக்காக நான் சொன்னேன்னு ஒத்துக்க முடியாதுன்ற அந்த மாதிரி வார்த்தை வாயிலிருந்து வராது. எது என்ன அதுப்பா தெரியாது. ஓகே, சைக்கிள் வாங்க போகலாம். போகலாமா? என்ன பல காட்டுறியா?